பண்துளிகள் 16வது மூலோபதேசமான திருவிருந்து ஜூலை 15, 2024. பரிசுத்த அப்பமும் திராட்சரசமும். நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை. யோவான் 6:53. திராட்சை மது கலிஃபோர்னியாவில் மிக பெரிய வணிகமாகும். மேலும் கடந்த 20 ஆண்டுகளில் 2000% அதிக வளர்ச்சி அடைந்துள்ளது. 1990களில் கலிஃபோர்னியாவில் 30 திராட்சை மது உற்பத்தியாளர்கள் இருந்தன. இன்று 700 பேர் உள்ளனர். 10 லட்சம் ஏக்கர் மட்டுமே திராட்சை மது தயாரிப்பதற்காக ஒதுக்கப்பட்டிருந்தாலும் அந்த உற்பத்தியில் அமெரிக்கா உலகில் 6வது இடத்துல உள்ளது. ஐஸ்லாந்தில் உள்ள மக்கள் தொகையை விட அமெரிக்காவில் உள்ள திராட்சை மது விற்பனையாளர்கள் அதிகம். அமெரிக்காவில் திராட்சை மது வணிகர்கள் 5,50,000 பேர் உள்ளனர். ஐஸ்லாந்தின் மக்கள் தொகை 3,03,000 மட்டுமே. திருவிருந்தில் இயேசு புளித்த திராட்சை ரசத்தை பரிமாறினதாக சிலர் தவறாக நினைக்கிறாங்க. வேதாகமம் மதுபானங்களுக்கு எதிராக பேசுகிறது. மேலும் நொதிக்காத திராட்சை சாற்றை பயன்படுத்தும்படி கூறுகிறது. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், ஒரு திராட்சை குலையிலே ரசம் காணப்படும் போது அதை அடிக்காதே, அதிலே ஆசீர்வாதம் உண்டென்று ஏசாயா 65:8 வாசிக்கிறோம். திராட்சை குலையில் இருக்கும் ரசம் மதுத்தன்மை இல்லாதது. கிறிஸ்து தம் வாழ்க்கையையும் போதனைகளையும் விவரிக்க பல உருவகங்களை பயன்படுத்தினார். உதாரணமாக, நான் மெய்யான திராட்சை என்று யோவான் 15:1 ஜீவ அப்பம் நானே, என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலம் பசியடையான், என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் ஒரு காலம் தாகமடையான்னு யோவான் 6:35 கூறுகிறார். இந்த வார்த்தைகளை சொல்லர்த்தத்தின்படி எடுக்காம ஆழமான ஆவிக்குரிய சத்தியங்களை புதைந்த எடுத்துக்காட்டுகளாக அர்த்தங்கள் காண வேண்டும். புளித்த மாவானது பாவத்தை சுட்டிக்காட்ட வேதாகமத்தில் பயன்படுத்தப்படுகிறது. இதனால தான் புளிப்பில்லாத, அதாவது நொதிக்க வைக்கப்படாத மாவில் செய்யப்பட்ட அப்பமும் நொதிக்க வைக்கப்படாத திராட்சை ரசமும் பஸ்காவில் பயன்படுத்தப்பட்டன. நாம் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாக கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டுள்ளோம் என்று 1 பேதுரு 1:19 பேதுரு எழுதுகிறார். இன்றைய செயலில் காட்டுங்கள். மதுபானங்களால் வாழ்க்கையை நாசமாகி போன யாரையாவது உங்களுக்கு தெரியுமா? அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். இன்றைய ஆழமான ஆராய்ச்சிக்கு நீதிமொழிகள் 23, 29 முதல் 35, மத்தேயு 27:34, யோவான் 6 வசனங்கள் 22 முதல் 58 வரை கொடுக்கப்பட்ட வசனங்களை ஆழமாக தியானிங்க. இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்கட்டும்.